தொடர்ந்து வந்து நேற்று காலையிலிருந்து முகநூல் பக்கத்துல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு தோசை பஞ்சாயத்து. முந்தா நாள் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்வதற்காக வந்த சட்டமன்ற உறுப்பினர் அம்மா உணவகத்தில் உள்ள எப்படி இருக்கு உணவு, அதனுடைய உணத்தினுடைய தரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்காக அம்மா உணவகம் வர்றாரு. உள்ள போய் பார்க்குறாரு. அந்த கட்டடங்கள்லாம் பழுதடைந்திருக்கு. அதற்கான நலத்திட்ட உதவி எல்லாம் செய்யணுங்கிறது பேசிக்கிட்டு இருக்கையில தோசை சுடையில பசிக்குது அப்படின்னு சொல்லையில சரி ஒரு தோசை சுட்டு கொடுமான்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்க நபர்கிட்ட வந்து தோசைக்கு பில்லு கொடுத்து வாங்கியான்னு சொல்றாரு. அந்த தோசையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தோசையை சாப்பிட்றாரு. இதுதான் இங்க அம்மா உணவகத்தில் நடத்தப்பட்ட விஷயம். அப்ப அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முகநூல்லையும் வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதே மாதிரி கலைஞர் தொலைக்காட்சி, சன்னீஸ் தொலைக்காட்சி தொடுத்து வந்து அம்மா உணவகத்தில் தோசையா அப்படின்னு போடுறாங்க. 7 வருஷமா அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப தோசையா அப்படின்னு கேட்டோடனே நேற்று சாதாரணமா இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ள வந்து கேட்கையில இங்க வேலை செய்யற ஊழியர்கள் 7 ஆண்டு காலமாக கொரோனா காலம் துவங்கியதிலிருந்து இங்கு தோசை சுடப்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் உட்பட இங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக மெனுவிலே இல்லாத தோசை சுடப்படுதுன்னு கேட்கையில 5 வருஷமா இட்லி பாய்லர் ரிப்பேரா இருக்கு. நாங்களும் பலமுறை சொல்லிட்டோம். இட்லி பாய்லர் ரிப்பேர் பண்ணாம இருக்கு. அப்ப 100 தோசை ஊத்துற இட்லி பாய்லர் ரிப்பேருங்கிற அடிப்படையில நாங்க தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 7 வருஷமான்னு சொல்லிட்டாங்க. அதையும் பொதுமக்கள் மத்தியில, மக்கள் மத்தியில, பத்திரிகையாளர் மத்தியில யதார்த்தமா பதிவு செய்யப்பட்டுருச்சு. அதாவது தோசை என்பது அம்மா உணவகத்தில் போடப்படுது. அதே மாதிரி சின்னமனூர்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துல சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு போடப்படுது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையும் அதிகாரிகளின் மனநிலையும் பொறுத்து அங்கங்க அம்மா உணவகம் சிறப்பா செயல்படுது. அதுல எந்த மாற்றுக்கருத்து நாங்க சொல்லல. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காலையில பாத்தீங்கன்னா இங்க தோசை சுடப்படலை அப்படின்னு தகவல் வந்தோடனே நேரடியாக வந்து என்னன்னு கேட்டா ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய நகராட்சியில இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் தோசையை வந்து போட வேணாம், நிப்பாட்டுங்க, நாங்க உடனே வந்து இட்லி பாய்லரை சரி பண்ணி தரோம்னு சொல்லி 5 வருஷமா சரி பண்ணாத இட்லி பாய்லரை சரி பண்ண சொல்லி நிப்பாட்டப்பட்டிருக்கு. உள்ள போய் பார்க்கையில கிட்டத்தட்ட 1500 ரூபாய் பெருமானம் உள்ள இட்லிகளும் பொங்கலும் இன்னைக்கு வேஸ்டா இருக்கு உள்ள. அப்ப சம்பந்தப்பட்ட ஆலை அதிகாரியை நேரடியாக கூப்பிட்டா அவங்க வந்து மலுப்பல் பதில் சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக காலையில போன்ல பேசியிருக்காரு. பேசையில உடனடியாக என்ன நடைமுறையோ அந்த நடைமுறை போட சொல்றதுன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட பேசியிருக்காரு. ஒரு மாவட்ட ஆட்சியாளர் பேசிய பிறகும் தோசை இன்னைக்கு ஊத்தப்படலை அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அடிப்படையில அவர் வந்து என்னன்னா இந்த அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய பராமரிப்பு பணி இதற்கு முன்னால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கொட்டேஷனை கொடுங்க, உள்ளாட்சித்துறை மந்திரியிடம் நாங்க வந்து கோரிக்கை வைக்கப்படுற தகவல் சொல்லியிருக்காரு ஒண்ணு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகத்தில் தோசை சுட வேண்டும் என்ற தீர்மானத்தை உள்ளாட்சித்துறை மந்திரியிடம் கொடுக்க போகிறோம், அது வந்து ஒரு லெட்டரா கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. காலையில 7 மணிக்கு எங்கள்கிட்ட இந்த செய்திகளை எங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் பேசிக்கிட்ட பொழுது அதே 7 மணிக்கு இங்க ஒரு தோசை நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் தூய சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்களுடைய நல்லாட்சியை கெடுப்பதற்காக திமுக என்ற தீய சக்திகள் இருக்கிற நகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 5 ரூபாய்க்கு இன்னைக்கு தோசைங்கையில உள்ள போய் அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தோசை சுடுறோம், சுடுகிற தோசையில இட்லி பொங்கலை வந்து காசு இல்லாத வறிய வாழ்க்கையில் வாழுகிற மக்கள் முதியோர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேருக்கு ஓசியாக கொடுக்குறோம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வறிய வாழ்க்கை வாழுகிற ஒரு அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவருக்கோ நகர்மன்றத்தில் இருக்கக்கூடிய கமிஷனருக்கோ இங்க இருக்க ஆர்ஐக்கு இல்லை என்பதுதான் வகுத்தச்சலா இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொல்லி ஜகத்தினை அழிப்பிடுவோம் என்று சொன்ன பாரதிய வார்த்தைக்கு மாற்றாக இங்கு தோசை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தோசைக்கு ஒரு அக்கப்போரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு தோசை சுட்டு நிச்சயமாக கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா தாவேகாவினுடைய நகர கழக பொறுப்பாளர் ஐயர் அவர்கள் இப்ப சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது, நாளைக்கு தோசை சட்டி மாவோட வாங்க, எல்லாத்துக்கும் தோசையை சுட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஐ அவர்களும் கமிஷன்கிட்ட பேசி நாளைக்கு தோசை சுடுவோம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தோசை என்பது நாளைக்கு தோசை போர் முடிந்துவிடும். நாளை நிச்சயமாக அம்மா உணவகத்தில் தோசை வரும்.